சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகா பாடிட்டு இருக்கும்போதே எழுந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு உண்மையாகவே அங்க செட்ல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபால இந்த ஒரு வாரம் டென்ட் கொட்டா வாரம். இந்த வாரத்துக்கு ஏகப்பட்ட முக்கியமான நடிகர்கள், டைரக்டர்கள் இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஒரு சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பாடுறாங்க. இந்த ரவுண்ட்ல பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட அபிஷேகா ரொம்பவே சூப்பரா பாடியிருக்காங்க. கர்ணன் படத்துல இருக்கக்கூடிய கண்டா வர சொல்லுங்க பாடலை தான் அவங்க எடுத்து பாடியிருந்தாங்க. அந்த பாடலை சும்மா பாடுறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதுவும் அந்த மாஸ்க் போட்டுலாம் பாடினது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சூப்பரான பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கொடுத்திருந்தாரு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவங்க பாடிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எந்திரிச்சுலாம் நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஒட்டுமொத்த அரங்கமுமே ஷாக்கா பார்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா அந்த இடத்துல அபிஷேகா அவர்கள் பாடியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அபிஷேகா அவர்கள் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்து ப்ராடிஜி அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாரு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா அதிசயம் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டை பேஸ் வாய்ஸ்ல பாடணும். அதுவும் டோன் கொஞ்சம் கூட மாறாம பாடணும். இதெல்லாம் தாண்டி அந்த மாஸ்கை போட்டுட்டு பாடணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலேயே நீ கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை, ஒரு அதிசயமான குழந்தை. அதனால தான் இந்த அளவுக்கு உன்னால முடியுது. கன்சிக்யூட்டிவா சூப்பரா பாடிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம கோல்டன் ஷவர் வாங்கிட்டு இருக்க. இந்த சீசனோட கோல்டன் ஐகானா நீ மாறிட்டு இருக்க. கண்டிப்பா நீ இன்னும் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போவ அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அபிஷேகா இதெல்லாம் கேட்டு திகைச்சு போய் நின்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அபிஷேகா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த அரங்கமுமே திகைச்சு போய் நின்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அபிஷேகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸால அரங்கத்தை அதிர வச்சிருக்காங்க. அபிஷேகாவோட இந்த ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க ஆவலா இருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் சங்கர் அவரோட கனவு படமான வேல்பாரி படத்தை கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறாரு. இந்த ஒரு படத்துல தனுஷ் அவர்கள் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணமா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, தனுஷ் அவர்கள் சமீபத்துல அவரோட அடுத்த படத்தோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு சங்கர் அவர்கள் சிறப்பு விருந்தாளியா வந்திருந்தாரு. அதை முக்கிய காரணமா சொல்றாங்க. அதே நேரம் சங்கர் அவர்கள் தனுஷை பிக் பண்ண இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர் இப்போ ஒரு பேன் இண்டியன் ஹீரோவா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்காரு. ஸோ அவர் நடிச்சாருன்னா ரீச் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணியிருக்காராமா. இது மட்டும் இல்லாம விக்ரம் மற்றும் ரன்வீர் சிங் இவங்க 2 பேர்கிட்டயுமே பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 3 பேர்ல 2 பேர் தான் இந்த ஒரு படத்துல நடிக்க போறாங்களாமா. அதுலயும் தனுஷ் அவர்கள் நடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை மெயின் கேரக்டர் இல்லைனாலுமே ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தனுஷ் அவர்கள் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சங்கர் தனுஷ் ரொம்பவே முற்றிலும் புதுமையான ஒரு காம்போ. இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.